விஜய் சித்ரா அவர்களோட ஃபியான்சி ஹேமந்த் ரவியோட மொபைல் ஃபோன்லேருந்து சில பரபரப்பான ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது இப்போ இணையதள பக்கங்களில் ரொம்ப அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ விஜய் சித்ரா சின்னத்திரை உலகில் ஒரு கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்னத்திரை நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். அதையும் தாண்டி அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க ரொம்ப துரு ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஜாலியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனாலேயே பர்சனல் லைஃப்லையும் அவங்களோட நண்பர்களுக்கு சித்ராவை அவ்வளோ பிடிக்கும். சோகம் அப்படின்னு சொல்லி சித்ராவோட முகத்துல நாங்க பார்த்ததே கிடையாது. சோகமா இருக்கிறவங்களையும் அவ ரொம்ப ஜாலியா தான் வச்சுப்பா. அவங்கள என்து பண்ணிக்கிட்டே இருப்பா, பாசிட்டிவா பேசுவா அவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் விஜய் சித்ரா அவர்கள் மரணிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மரண செய்தியை முதல்ல எல்லாருக்கும் தெரிவித்தது சித்ரா அவரோட கணவர் ஃபியான்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹேமந்த் ரவி தான். ஸோ ஹேமந்த் ரவி தான் சித்ரா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் அறையில முதல்ல பார்த்திருக்காரு. அவர் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சித்ராவோட இருந்திருக்காரு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சித்ராவோட நெருங்கிய தோழி சின்னத்திரை நடிகை சரண்யா தெரிவிச்சிருக்காங்க, ஹேமந்த் ரவி அவரோட ஃபியான்சியோட தான் சித்ரா கார்ல ஏறி போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சரண்யாவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவங்க ஹோட்டல் அறைக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளேயே சித்ரா மரணம் அடைந்திருக்காங்க. ஸோ இந்த செய்தியில பாத்தீங்க அப்படின்னா ஹேமந்த் ரவி தான் முக்கியமாக விசாரிக்கப்படுறாரு. ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்து காவல்துறையினர் சோதனை செய்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான பெண்களோட தொடர்பு ஹேமந்த் ரவிக்கு இருந்திருக்கு. இது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மொபைல் ஃபோன்ல இது மட்டும் இல்லாமல் சித்ராவோட நெருங்கிய தோழிகளான சின்னத்திரை நடிகைகளும் சில பேர் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தெரிவிச்சது ஹேமந்த் ரவி பற்றி சித்ரா கிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்களுக்கே பர்சனலாக தெரியும். பொதுவாக சின்னத்திரையில் எங்கேயாவது பார்ட்டிஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஹேமந்த் ரவி வருவார். நிறைய சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பப்புகள்ல ஹேமந்த் ரவியை தெரிஞ்சே ஆகும். ஏன்னா அவ்வளோ குடிப்பாரு, அவ்வளோ பெண்கள் பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாங்க எவ்வளவோ சித்ராவை பாத்தீங்க அப்படின்னா வார்ன் பண்ணோம், இந்த பையன் உனக்கு கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹேமந்த் ரவியோட மொபைல் போன்லயும் சில நிறைய ஆதாரங்கள் சிக்கி இருக்கு. நிறைய பெண்களோட மட்டும்தான் அவர் தொடர்புல இருந்திருக்காரு, பெண்களோட மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு. நிறைய ஆபாசமான பேச்சுகளும் அந்த மொபைல் போன்ல அந்த வாட்ஸ்அப் சாட்ல இருந்திருக்கு ஹேமந்த் ரவியோட போன்ல இருந்து. ஸோ இந்த ஒரு விஷயத்துல ஹேமந்த் ரவி மொபைல் போன்ல தீர விசாரிச்சு பார்க்கும்போது, தீர ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது கண்டிப்பா சித்ராக்கு தற்கொலையாக இருந்தாலும் சரி, கொலையாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கான க்ளூ கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப தீவிரமான விசாரணையில அந்த மொபைல் போன் எடுத்து இறங்கியிருக்காங்க காவல்துறையினர். ஸோ இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சித்ராவோட ஃபேன்ஸ் கேட்கறது அவங்களது கண்டிப்பா சூசைட் கிடையாது, அவங்களோட மரணத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மர்மமே இருக்கு, அது கண்டிப்பா வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க மரணம் அடைகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமா உற்சாகமா ஒரு ரியாலிட்டி ஷோல பங்கெடுத்துக்கிட்ட ஒரு பொண்ணு எப்படி அவங்க சூசைட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக சித்ராவோட ஃபேன்ஸ், சித்ராவோட மீடியா நண்பர்கள், அவங்களோட குடும்பத்தார் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களானது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப தீயாகவும் பரவிச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.